சொல்லு. என் பேர் ஜெயந்தி. எங்கேருந்து வரீங்கம்மா? பம்மல் காம்பகப்பட்டிருந்தா. சரி. எனக்கு வந்து 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 17 வயசுல பையன் பிறந்து 9 மாசத்துல வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. சோலி முடிச்சு ஒரு 22-23 வருஷமா அம்மா கூட தான் இருக்கிறேன். பையனுக்கு இப்ப என்ன வயசாச்சு? பையனுக்கு 23 வயசு ஆகுது. என்ன பண்றாரு? பையன் இப்பதான் டிப்ளமா முடிச்சிட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஏர்போர்ட்ல ஏரோ கிளப் கம்பெனில வேலை செய்யறேன். அதுல வந்து இப்போ இந்த 22 வருஷம் எப்படி இருந்ததுமா உங்களுக்கு? வாழ்க்கை ஒரு ஆம்பளை துணை வேணும்னு உங்களுக்கு தோணுது மேடம். 2-3 மாசத்துக்கு முன்னக்கூட்டி தான் ஒருத்தங்க கூட வழக்கமா அவன் இன்னும் திருந்தல மாமா. உறவாயிடுச்சு. ஆமா. அந்த மைண்டு எனக்கு 22 வருஷம் இருந்த மைண்டு அந்த ஒரு செகண்ட்ல இதாயிடுச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. வெரி குட். சாதாரணமா அப்படி பேசி எடுத்து இதாயிடுச்சு. போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா தான் சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கலாம். போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். போட்டோ என்ன போட்டோ எடுத்தீங்க? போட்டோ ஒன்னா இருக்கும்போது இப்படி சும்மா பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்ப கூட வேலை செய்றவங்க பையன் நல்ல பையனா இருந்தா பண்ணிக்கடி, வயசான காலத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க, இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல வேண்டாம், உங்க வீட்லயும் பிரச்சனையாகும் எங்க வீட்லயும் பிரச்சனையாகும். எனக்கு 23 வயசுல பையன் இருக்கான், உங்களுக்கும் வயசு கம்மி, எனக்கு வயசு அதிகம். இல்ல நீ எனக்கு கண்டிப்பா வேணும், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் இதாகி, இல்லை என் கையில 50 ரூபா இருக்குது, நான் மஞ்ச கைத்திலே தாலி கட்டிடுறேன். எனக்கு வந்து மூணாறுல வந்து ட்ரைனிங் போட்டுருக்காங்க, போயிட்டு நான் 6 மாசம் கழிச்சு தான் வருவேன், வந்த அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னாரு. நீங்க இப்படி சொல்றவாச்சு சொல்றீங்க இல்லையா? நீங்க வெளியெல்லாம் போவீங்களா? நல்லா பேசி ரூம்ல தங்குறீங்க? ஆமா, பகல்ல தான் தங்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். விஷயங்க தானே எல்லாரும். அவங்க 22 வருஷம் புருஷன் இல்லாம இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல வீக் ஆயிட்டாங்க. என்னன்னையும் அவங்க அண்ணிக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க அண்ணி வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க போல. சின்ன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, கிளவி கணக்கா இருக்கா, அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கான், அன்னைக்கு நீ தாலியை கழட்டி வச்சிரு, நான் அப்புறமா வந்து கூட நான் மறுபடி தாலியை கட்டிக்கிறேன். நான் தாலியை கலட்ட முடியாது, நான் என் தாலியை கலட்டன்னு நான் கலட்ட மாட்டேன், நீங்க வீட்டுல மக்கி இது பண்ணிக்கிங்க பேசிக்கிங்க அப்படின்னு. அதோட போனை கட் பண்ணவர் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உங்க பேரு? பிரபு. என்ன வயசு தம்பி? 24. இவங்களை தெரியுமா? என்ன நடந்ததுப்பா உங்க வாழ்க்கையில? இப்போ வேலை செய்யறதுல பழக்கம் இவங்க. டீ கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து எத்தனை தருவாங்க. யாரு பேச ஆரம்பிச்சாங்க? அப்ப அவங்கதான் சொன்னாங்களா அவங்க லவ் பண்றேன்னு? யாரு சொன்னாங்க? நீங்க சொல்லல? நான் சொல்ல. உங்களுக்கு அவங்க மேல ஆசையே வரல? சொல்ல மேம். லிஃப்ட்ல கிஸ் பண்ணாங்க மேம். லிஃப்ட்ல பக்கத்துல நீ இப்படி பக்கத்துல வா வந்து போட்டோ எடுப்போம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கிஸ் பண்ணேன். நான் தான் ஒப்புத்துக்கிறேன், அந்த இடத்துல கிஸ் பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க ஏன் பிடிக்கலையா, கிஸ் பண்ணது பிடிக்கலையான்னு கேட்டுதான். நான் அதான் நான் சொன்னேன் பிடிக்கலன்னு விட்டுரு அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இல்ல மேடம் நீங்க போட்டோ என்ன சொன்னீங்க, அந்த பையன் உங்க மேல ஆசைப்பட்டாரு, உங்களுக்கு அவர் மேல அட்ராக்ஷன் 2 பேருக்குமே இருந்தது மேடம். இல்ல அவர் சொல்றது வேற விதமா இருக்கே. அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன், நான் தான் சொல்றேன். அப்ப இல்லாம இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அவன் சின்ன பையன் தான் மேடம். பக்கத்துல வந்து நில்லு நீ இப்படி இடிச்சு பக்கத்துலயே நில்லு போட்டோ எடுப்போம்னாக்கி யாருக்கு தான் மேடம் உணர்ச்சி வராது? தூர நின்று பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா நீங்க சொல்றது நியாயம் இல்ல. லிஃப்ட் உள்ளுக்க யாருமே கிடையாது. ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, அவன் சின்ன பையன். நீங்க சொன்னது வேற, இப்ப அந்த பையன் வந்து சொன்னது வேற. அததான் மேடம் நான் சொல்றேன். லிஃப்ட் உள்ளுக்கு அந்த ஒரு பண்ணது நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறமா பண்ணது அவர் தான் எல்லாமே. என்னப்பா உன்னோட தரப்பு என்னதுப்பா? என்ன நடந்தது ஆக்சுவலி? ஏன் அவங்கள்ட்ட அட்ராக்ஷன் தோணுச்சு உங்களுக்கு? ஜாலியெல்லாம் ஓப்பனா பேசினாங்க. ஃபேஸ்ல பிடிச்சதே கண்ணு வந்து உண்மை பேசுது, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, இப்ப என்ன இவங்களுக்கு தாலி கட்டிட்டீங்கல்ல? தாலிலாம் கட்டல மேம், செயின் ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்கு ரூம் புக் பண்ணீங்க? அவங்க தான் கேட்டாங்க. நான் புக்கிங் பண்ணேன், நான் பண்ண சொன்னேன்னா அவங்க தான் சொன்னாங்க ரூம்ல போடலாமான்னு கேட்டாங்க. சரி, இப்ப என்ன முடிவில் இருக்கீங்க? 10 நாள் இதெல்லாம் நடந்து போச்சு. அதான் மேடம் நான் தான் சொல்றேன், அந்த ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நான் தான் சொல்றேன், ஒரு செகண்ட்ல என்ன இப்படி போயிருவாங்க. என்ன 10 நாள்ல எல்லாம் தாலி கட்டலாமாமா? நீங்க கேக்குறது நியாயமாவே இல்லையம்மா? சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கமா. அவங்க அந்த அளவுக்கு நல்லா பேசினாங்க. நல்லா பேசினாங்கன்னா ரூம் கூட்டிட்டு போயிடுவாங்களா?
சரி, என்ன கொஞ்ச நாள் இப்படி சந்தோஷமா இருந்து விட்டுடலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்களா? அப்புறம் என்ன, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தீங்களா? சரி, நம்மளுக்கும் கடைசி காலத்துல ஒரு ஆதரவு தேவை அப்படின்னு இருந்தது. அது 10 நாள்லயாமா சூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஆள்? அதான் தப்புதான். தப்புதான்ல. இப்ப இதை எப்படி முடிக்க போறீங்க? இப்ப நீங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போறீங்க? இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களை அப்ப நீ பழைய எடுத்து ஏமாத்துவ? அப்ப அந்த பையன் கேட்கலாம்ல உங்கள்ட்ட அதே கேள்விய, எத்தனை பசங்களை இந்த மாதிரி ஏமாத்துவேன்? அவர் உங்களை ஏமாத்தல, இல்ல, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன். ஆமா, அவர் அதை பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான்.